டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ராசி பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்க போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன். இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது, தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரும் கடகராசி நேயர்களே எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, ஹபாடி ஐ ஜாலி அப்படி சொல்லாமா? ராகு எப்படி சொல்ல விடுவார். என்னதான் அஷ்டமச்சனி விலகினாலும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான். கடகத்துக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, எனக்கு மட்டும் நான் ஆசையா கடகத்துக்கு நல்லது சொல்லக்கூடாதுன்னு? நான் நல்லது சொன்னாலும் இல்லைன்னு தான் போடுறீங்க, கெட்டது சொன்னாலும் இல்லைன்னு தான் போடுறீங்க. அதனால நான் பொதுவாக கூட்டி கழிச்சு நியாயத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த தடவை. ஸோ அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்ன மாதிரியான கிரகநிலைகள் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி 9ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய சேர்க்கை மாசில் பூர்வ புண்ணியம் பயங்கரமா இயங்க போகுது. பாக்யஸ்தானம் இயங்க போகுது. பாக்யஸ்தானத்துல போய் ராகு அமர்தல், பாக்யஸ்தானத்தில் சனி அமர்தல், தலைக்கு மேலே போட்டு டார்ச்சர் பண்ணி இது வரைக்கும் காசை பிடுங்கி, உடம்ப பிடுங்கி, பொண்டாடி பிடுங்கி, எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்து மனுஷங்க யாரு என்னன்னு தெரிய வச்சு, நானே ரொம்ப நல்லவன், என்னையே நான் ஏற்கனவே பொறுமைசாலி, என்னையவே நீங்க பொறுமையா இருக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரியான சொல்லி, நானே கோவப்பட மாட்டேன், என்னையே கோவத்துல கொதிக்க வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு கடந்த 2.5 வருஷமா உங்களுடைய இயல்புக்கு மாறாக இயங்கி கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியடு. நான் சொன்னேன்ல, அஷ்டமச்சனியோட தீமிலிருந்து முதல்ல விலகுறீங்க எப்போ? மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம். யூஸ்வலி சனி டிரான்சிட் ஆகும்போதே அதெல்லாம் கொடுத்துட்டு போவார். வாக்கியப்படி ஏப்ரல் மாதமே ராகுகேது பயிற்சியும் வந்துடும். திருக்கணிதப்படி தான் மே மாதம், ஆனால் வாக்கியப்படி ஏப்ரல் மாதமே ராகுகேது பயிற்சியெல்லாம் வருது. அதனால கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் இயங்க போகிறது. 9ஆம் இடத்துல ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது இருக்க போகுது. லாபத்தை கொடுக்கக்கூடிய இல்லை என்ன பண்ண போறாருன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் 3-4 தேதிக்கு அப்புறம் அப்படியே என்ன பண்ண போறாரு, இறங்கி செவ்வாய் உங்க வீட்டில் உட்காந்து உங்க வீட்டில் தான் உட்கார நடமுடிக்க போறாரு. ஸோ கடகத்துல செவ்வாய் நல்லதா கெட்டதா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பிளானட் தான். அவர் செவ்வாய் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். அம்மா அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கவனம் கவனம் கவனம். நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அது எஸ்பெஷலி அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசியாக இருக்கீங்க. நிறைய பேருக்கு அப்பா அம்மாவுடைய ஆதரவெல்லாம் பெருக போகுது. இது வரைக்கும் அவங்கள அப்பா அம்மா கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, இந்த தடவை எங்கே இருந்தாலும் சரி நான் என் பிள்ளைய பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, அப்பா அம்மா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. அப்போ நிறைய சொந்த பந்தங்களோடு சூழக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடமே பாக்கியம் தானே. என்னெல்லாம் பாக்கியம் தேவையோ அதெல்லாம் கொடுக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் அழுத கண்ணீர் யாருக்கு கிடைச்சோ இல்லையோ அவனுக்கு கேட்டுருச்சு, ஆண்டவனுக்கு கேட்டு. அதனால யூஸ்வலி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, ஒரு 50 வயசே ஆகட்டும், அம்மா கிட்ட உட்காந்துட்டோம் அப்பா கிட்ட உட்காந்துட்டோம்னா அது ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் தான். இல்லை, ஒரு ஆறுதலை தாண்டி அது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கர்வத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் 4ஆம் இடம் உடைமை அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா அம்மா இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம். எந்த குழந்தையா இருந்தாலும் அப்படிதான். இந்த தடவை நீங்கள் என்னதான் 50 வயசு ஆனாலும், என்னதான் 20 வயசு ஆனாலும், என்னதான் 10 வயசு ஆனாலும், அம்மாவுடைய ஆதரவு, அம்மாவுடைய அனுகிரகம், சும்மாவாவது ஃபோன் பண்ணி சண்டையாகவே இருந்தால் கூட சாப்பிட்டியாப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறது, இல்லை 4 பேர்கிட்ட அம்மா உங்களை பற்றி பேசின பேச்சை கேட்டு அப்படியே கொஞ்சம் பாசத்தில் திளைத்துறதெல்லாம் நடக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பெற்றோர் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்குது. பயணங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றதே ட்ராவல். யாரெல்லாம் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்களோ, ஃபாரினில் இருக்கீங்களோ, ஃபாரின்லேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் கொஞ்சம் பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இது வரைக்கும் வாங்கின அடியே போதும்ல, இன்னுமே யாரையாவது நம்பி ஏமாந்து ஏதாவது பண்ணணுமான்றதை 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது கண்டிப்பாக எப்பயுமே உடம்புல ஒட்டாதுன்றதை தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஈஸியாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்குது. உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டா போதும், கடகம் என்ன வேணா பண்ணிடுவாங்க.
ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா எதிர்பாலினத்தவர் வந்து உங்களை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய டைம்லாம் இருக்குது. அதன் மூலமாக தேவையில்லாமல் அப்புறம் வந்து யோசிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. 2-3 சின்ன சின்ன சனி எப்பயுமே ஒரு இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துக்குடைய தன்மையை கொடுத்துட்டு போவார். இது இயல்பு தானே. அப்போ இந்த இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி என்ன பண்ண போறேன்னா 2.5 வருஷம் ஏதாவது மிச்ச மீதியெல்லாம் வச்சுருந்தா வச்சு செஞ்சுட்டு போறாரு. அதனால இந்த மாதம் கொஞ்சம் அடுத்தவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுங்க. அதில் உட்காந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் யாருன்னு வந்து உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கவனுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அதனால் கடகராசிக்காரங்க கொஞ்சம் வந்து அடுத்தவர்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா காதில் வாங்கிக்காம இருங்க. இல்லை அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வருவதற்காக, இல்லை அதில் ஒரு மாதிரி உட்காந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான நிலைமையில நம்ம தான் ராசி பலன் பார்த்துட்டோம்ல. அப்போ நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம், கிரகத்தையே பின்னாடி தள்ளி விட்டு நம்ம முன்னாடி போகக்கூடிய ஆளாக மாறிடுவோம். ஸோ கடகராசிக்காரங்க எதில் இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்றால் போயிட்டு வர பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரால் எட்டி பார்க்கக்கூடிய டைமாக இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி வயிறு தான் எனக்கு தெரிஞ்சு வயிற்றுல ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டு அதன் மூலமாக சின்ன சின்ன இதெல்லாம் வர்றதுக்கான இன்டைஜஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. டைஜஷன் ட்ராக்ல ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் காட்டுது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பர் தான். ஏன்னா 9ஆம் இடம் இடத்துல வந்து ராகு குரு வீட்டில் உட்காந்துருக்கும் போதே இதெல்லாம் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃப் லேட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரிலாம் கூட நடந்திருக்கும் கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்டு இல்லை தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 12ஆம் இடத்துல இதெல்லாம் வந்து இண்டிகேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த மாதம் பங்குனி மாதம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்குனே பிறந்தவங்க தானே. கடகம்னாலே வந்து சாப்பாட்டு பிரியர்கள் தான். கடமும் சரி ரிஷபமும் சரி, எதில் கவுக்கலாமா இல்லை சாப்பாட்டில் கவுத்தரலாம். நான் எல்லா இதுலேயும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை விதவிதமாக சாப்பிட்றேன், வித்தியாசமாக சாப்பிட்றேன், கசனா ஜோலரி மாதிரி போய் சாப்பிட்டு அப்புறம் தேவையில்லாமல் வயிற்றுலியில் அவதிப்பட வேண்டிய சூழல் கிரியேட் ஆகிடும். கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத இணக்கம் அப்படின்றது வரப்போகுது, குடும்பத்தில் வரப்போகுது. பிள்ளைங்க உங்ககிட்ட பேசலை அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. ஃபாரினில் நீங்கள் இருக்கீங்க, பிள்ளைங்க வந்து ஃபாரினில் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் உங்ககிட்ட பேச போகிறாங்க. சொல்லப்போனால் விட்டு போன பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களோடு உறவாடுவதற்காக நாங்கள் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்கிறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தான் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. பாக்கியஸ்தானம் எல்லாமே இயங்கும் போது எல்லா பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. 1-2 நான் வந்து சொல்ல முடியாது. என்னென்ன பாக்கியங்கள்லாம் விட்டு போயிருந்ததோ, இது வரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள்லாம் மறுக்கப்பட்டதோ அது குலதெய்வத்துடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய பேர் குலதெய்வத்துடைய ஆசி அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய சிவன் வழிபாடு பண்ண வேண்டிய நேரமா இருக்கு. கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சிவன் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய சிந்தை தெளிவு பெறக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை வந்து பாருங்க, நிறைய பேர் 3லாம் பார்ப்பீங்க. நல்லா வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய ட்ராவலில் வந்து நிறைய டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல போய் புதன் உட்காந்துருக்காரு அப்படின்ற புதன் நாளே டேட்டா கொடுக்குறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி அதன் மூலமாக பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்க போகிறீங்க. நட்பு வட்டத்தில் மட்டும் கவனம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்கள நம்பலாமா வேண்டாமான்றதை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து பழங்க. நிறைய அந்நிய செலாவணி உள்ளே வருவது. ஏன்னா 9ஆம் இடம்னே அயல்நாடு தான். அயல்நாடுக்கு போகணுன்னா 9, 12 தான் இயங்கணும். அப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய வந்து அயல்நாட்டு பேங்க் மூலமாக ஒரு பணம் கிடைக்கிறது, அயல்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, இல்லை இத்தனை நாள் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து உடைய ஃபாரின் ஃப்ரெண்டெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, அதன் மூலமாக பேசிக்கிறது, ஃபாரின் கால் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதன் மூலமாக மனமகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்குது. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. வயிறு மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சொத்து பிரிப்பு இல்லை சொத்து பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஆஷா பேசிட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், பிரிக்கவே வேணாம்னு சொல்லி முடி வச்சுருவாங்க. அதனால் என்ன சொன்னாலும் சரி வண்டி ஆட்டிட்டு அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்கு.